வெல்கம் பேக் டு அவர் சேனல். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரே கேரக்டர் லைஃபே சேஞ்ச் அப்படின்னு கூடிய நம்மளோட ரெஸ்ட்லெஸ்ஸை தான் பார்க்க போகிறோம். ஒரு கேரக்டர் பண்ணிவிட்டு அந்த கேரக்டர் ரொம்ப மொக்கையாக போனதுக்கு அப்புறம் அவங்க எடுக்கிற அடுத்த கேரக்டரை வேறு லெவலில் ஹிட் கொடுத்து அவங்க மக்களுக்கு மத்தியில் வேறு லெவலில் ஒரு ரீச் கொடுத்த கேரக்டர்ஸ் தான் பார்க்க போகிறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்க போகிறது நம்மளோட அண்டர்டேக்கர் தான். என்ன ப்ரோ அண்டர்டேக்கர்னு சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாம், அவர் அதுக்கு முன்னாடி ஒரு சிம்பிளாக ஒரு நார்மல் ரெஸ்லராக ஒரு ஜாபராக தான் இருந்திருக்காரு. அண்ட் அதுக்கடுத்த அண்டர்டேக்கர்னு ஒரு கிமிக் அவருக்கு பார்த்திங்கன்னா உருவாயிருக்கு. அண்ட் ஈவலாக அது பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கடுத்து நடந்ததெல்லாம் ரெஸ்ட் அண்ட் ஹிஸ்ட்ரி தான். தரமாக கொடுத்துருக்காரு ஒவ்வொரு மேட்சும். சரி, அண்ட் அவர் இன்ட்ரோ, ஒரு கண்ணு, அண்ட் அவர் நிற்கிற ஸ்டைல், நம்மளால் பார்த்தீங்கன்னா ஹைட்டு கூட, ஆனால் அது எந்த இடத்துலையுமே மென்ஷன் பண்ண மாட்டாங்க. நல்லா பெரிய உருவம், பயங்கரமான உருவம், அதெல்லாம் வச்சுட்டு பயங்காட்டியிருக்காரு நிறைய சின்ன வயசில். 90s கிட்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் ரெண்டாவது இடத்துல இருக்கிறது நம்மளோட ப்ரே ஒயட் தான். என்ன ப்ரோ ப்ரே ஒயட் மொக்க கேரக்டரா? அப்படிலாம் இல்லை, நல்லா தான் பண்ணார். அவரோட அந்த சிஸ்டர் அபிகேல் அப்படிங்கிற கேரக்டரை சூப்பராகவே கொண்டு போனார். ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆளுவை மேட்காடி கூட பார்த்திங்கன்னா டீம் அப் பண்ண வச்சாங்க. அண்ட் அவ்வளோவா அந்த கேரக்டருக்கும் மொக்க ஒரு சலிப்புத்தன்மை வர ஆரம்பிச்சிட்டு, ஓகேவா? ஸோ அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது நம்ம ஆள் அதுக்கு அடுத்து கொண்டு வந்த கேரக்டர் தான் தி ஃபீண்ட். த ஃபீண்ட் வந்து வராரு. வந்த ஃபஸ்ட்டு மேட்ச்சே டேனியல் பிராயனை பீட் பண்ணுறாரு ஒவ்வொருத்தங்க. அதுவும் எப்படின்னா, அவர் பீட் பண்ணுற கேரக்டர்ஸ், அதாவது இப்போது ஃபேஸ் நினைங்களேன், ஃபேஸ் கூட அவர் மேட்ச் பண்ணுறாருன்னா அவங்க ஹீலாக மாறிடுவாங்க. அதாவது ஃபேஸ்னா ஹீரோ, ஹீல்னா வில்லன், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கேரக்டர் சேஞ்ச் வித்தியாசமாக கொடுத்துருந்தாங்க. அவரோட ஒரு ஆப்போனண்ட்ஸும் கேரக்டர் மாறுறதா இருக்கட்டும், டேனியல் பிரையனாக இருக்கட்டும், நம்மளோட செத் ராலன்ஸாக இருக்கட்டும், அண்ட் ஒவ்வொருத்தவங்களாக இருக்கட்டும், ஃபேஸ்லேருந்து ஹீல்லேருந்து ஃபேஸ் அந்த மாதிரி மாறினாங்க. நம்ம ப்ரே ஒயிட் ஒரு தரமான கிமிக்ஸ். அண்ட் ஃபைனலாக இருக்கிறது நம்மளோட ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் தான் இருக்காரு இந்த இடத்துல. ஸோ ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா பிக் டாக் அப்படின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தேன். எல்லாருக்கும் தெரியும், இந்தியன் ஃபேன்ஸுக்கு எல்லாருக்குமே அந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். ட்ரைபல் சீஃப்லேருந்து கூட பிடிக்கலாம் கூட. ஏன்னா அந்த டைமில் ரோமனோட ஃபோட்டோவை கட் அவுட்டில் போடுற அளவுக்கு ஃபேன்ஸ் வந்து இந்தியாவில் இருந்தாங்க. அண்ட் போக போக கோவிட் வந்தது, நம்மளால் இடையில போயிட்டு வந்தாலும் கோபருக்கும் அவருக்கும் ரெசல்மேனியாவில் மேட்ச் வைக்கலாம்னு இருந்தாங்க. அப்போ கோவிட்னால நம்மளால் போயிட்டார். ஏன்னா எதிர்ப்பு சக்தி நம்மளால் கம்மி, லுக்கிமியாக இருக்கனால. தென் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபீல்டு வைசிஸ் ப்ரான் ஸ்ட்ரோமனுக்குள்ளே ஒரு மேட்ச், ஓகேவா, சம்மர்ஸ்லாமில். ஸோ அந்த மேட்ச்சில் நம்ம ஆள் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் கொடுக்குற அட் த ஹெட் ஆஃப் த டேபிள் ட்ரைபல் சீஃபாக. ஸோ வந்தார், தரம் பண்ணார். ஜே உசோ உள்ளே சேர்ந்தார், ஜிம்மி உசோ சேர்ந்தார், வேறு யார், சாமிசன் சேர்ந்தார், சோலோ சிக்கோவா, த பிளட் லைன், த ட்ரைபல் சீஃப் உருவானார். அந்த இடத்துல தரமாக இருந்தது. ஸோ வேறு லெவலில் அதுக்கடுத்து அந்த கேரக்டர் வந்து 1000 நாட்கள் வேர்ல்ட் சாம்பியனாக இருந்தார் நம்ம ஆள். ஸோ அதை பீட் பண்ணவே முடியாது. எந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.